Hi guys, இன்னைக்கு நம்ம starter recipe பண்ண போறோம் chilli prawn. இது எப்படி பண்றேன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே? இன்னைக்கு நான் 1/2 kg prawn எடுத்துக்கிறேன். அது கூட 2 tablespoon அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, 1 teaspoon பெப்பர் பொடியும், 1 teaspoon soya sauceம், 1/2 கப் மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு முட்டையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 15 to 20 minutes நான் மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். க்ரீன் கேப்சிகம் பதிலாக ரெட் கேப்சிகம் யூஸ் பண்ணால் என் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நான் ப்ரானை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனில் நல்லா ஆயில் சூடான பிறகு இந்த ப்ரானை அதில் போட போகிறேன். ஸோ ப்ரானை நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது மீடியம் ஹீட்டில் தான் அந்த ஆயில் ஸ்டவ் இருக்கணும், இல்லைன்னா ஒழுங்காக அது வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ரான் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட சின்னதாக நறுக்கி வச்சிருந்த பூண்டும் சின்னதாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கருகாம பார்த்துக்கோங்க. அடுத்தது கியூப் ஷேப்பில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இந்த கேப்சிகமும் வெங்காயமும் சரி ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, குக் ஆகிடக்கூடாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் அரை நிமிஷத்தில் ஃப்ரை பண்ண பிறகு 2 டீஸ்பூன் பெப்பர் பொடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் சோயா சாஸும் 2 டீஸ்பூன் சில்லி சாஸும் எடுத்துக்கிறேன். நல்லா சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுக்கணும். இதுவும் ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரானை நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரானை நான் ஹை ஹீட்டில் 1 நிமிஷம் வரைக்கும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சின்னதாக நான் நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நான் சேர்த்துக்கிறேன். புதினா ஆப்ஷனல் தான். புதினா சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு ½ லெமன் ஜூஸ் நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா சிட்ரிக் ஃப்ளேவர் நம்மளுக்கு தரும். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுமே இது சர்வ் பண்ணதுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.